இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சென்டிமெண்டல் ட்ராமா ஸ்டோரி தான். எமோஷனல் கலந்த ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. நான் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே வந்துடுறேன்னே. ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு 3 பேர். அப்பா, அம்மா, பையன்னு ஒரு 3 பேர். அப்பா லாரி டிரைவரு. கதைப்படி இப்போ உயிரோடு இல்லை. அம்மா டைலர் ஷாப் வச்சுருக்காங்க. பையன் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. உங்களுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள் கதையை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பையனும் நீங்களாகவும், அந்த அம்மா உங்கள் அம்மாவாகவும், அந்த அப்பா உங்கள் அப்பாவாகவும் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு காலையில் விடியுது. அப்படியே ஃப்ரேம் வந்து ஹீரோவுக்கு பேர் குமார்னு கொடுத்துருக்கேன். அப்படியே குமார் மூஞ்சில் அப்படியே விடியுது. காலையில் எழுந்திரிச்சு காலேஜ் கிளம்பிட்டு இருக்காரு. காலேஜ் கிளம்பிட்டுருக்குள்ள குமாருக்கு ஒரு ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. என்ன எப்பவும் ரிசப்ஷனை வேறு என்ன டைமிங்னு கேட்டுட்ருக்காங்கலாம். ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிற அவன் கிளாஸ்மேட்டோட தங்கச்சிக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம். ஈவினிங்காக நிச்சயதார்த்தம். அதுக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குள்ளே சைடில் அவங்க அம்மா இதை கவனிச்சிட்டு இருக்காங்க பேசுகிறத. ஓகே அப்படின்னு ஓகேன்னு தலையாடிட்டு போகிறாங்க. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, இன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க உங்கள் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, அங்கே 6 மணிக்கு கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே அவன் அப்படியே நம்ம காலேஜை காட்டுறோம். காலேஜில் அப்படியே மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தான், வெறும் பசங்க தான். அப்படியே ஜாலியாக பொம்மால் அடிச்சுட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்படியே ரீல்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவன் காலேஜுக்குள்ளே சென்டராக உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் அவங்க அந்த கல்யாணத்தில் என்னென்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க, என்ன கிஃப்ட் வாங்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே மதியம் ஆச்சு. அப்படியே டக்குன்னு சாயந்தரம் காட்டுறோம். அப்படியே காலேஜிலேருந்து அப்படியே கிளம்புற மாதிரி, கல்யாணத்துக்கு கிளம்புற மாதிரி காட்டுறோம். இந்த இடத்துல இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் தான் அப்படியே கரெக்டாக கவனிக்கணும். கரெக்டாக இவனும் ஃப்ரெண்ட்ஸும் பைக் எடுத்துக்கிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் சேரும் போது பார்த்தீங்கன்னா மணி 6. அங்கே 6க்கு சேர்ந்தவனே கட் பண்ணி எங்கள் அம்மா வீட்டை காட்டுறோம். வீட்டை காட்டக்குள்ள அவங்க அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க. ஏதோ அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க வெளியே. ஒரு ஃபோன் கால் வருது, அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க வெளியே. அது என்ன ஃபோன் கால்னு அப்புறம் தான் தெரியும். ஃபோன் கால் பேசிட்டு அவசர அவசரமாக வீட்டை பூட்டிட்டு ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிகிட்டே வரும்போது ஒரு கார்காரை அடித்து தூக்கிடுறான் அவங்க அம்மாவை. அப்படியே ரத்தம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே எல்லா மக்களும் கூடுறாங்க. மண்டையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்றாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கே அம்மாவுக்கு இப்படி நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. இங்கே நடந்ததா 4 பேரும் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கானுங்க மாற்றி. அதனால் அதில் ஒருத்தன் வந்துட்டு ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, நம்ம ஏதாவது ஒரு கேம் விளாட்லான்னு சொல்லி எல்லார் ஃபோனையும் பிடிங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாரான் அவன் ஃப்ரெண்டு. சொல்லிடுறான். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான், கட் பண்ணுறான். இங்கே காட்டுறோம் உங்கள் அம்மாவை சீரியஸாக ஸ்ட்ரெச்சரில் தூக்கி ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இதை அக்கம் பக்கம் பார்த்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வீட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் தானோன்னே கார் அடிச்சு அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இவனோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் நம்பர் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க நம்பரும் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் தான். அந்த 4 பேர் நம்பரும் கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இப்போ அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்லையும் இவன் இந்த ரூம்லேயும் இருக்கான். இவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனது இவனுக்கு இன்னும் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கிறது இவனுக்கு இன்னும் தெரியாது. இவனுக்கு எப்படி தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே கல்யாணத்துக்கு ஒருத்தர் போகிறாங்க. அங்கே போய் இந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்னு தேடிட்டு இருக்காங்க. கீழே டக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கான். அவங்க தங்கச்சிக்கு தான் நிச்சயதார்த்தம். அவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுங்க போய் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவன் ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இவன் மேலே ஓடி போய் சொல்கிறான். இவனுங்க கதவை லாக் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. தட்டுறான். கதவை தட்டி அவன் வெளியே கூப்பிட்டு கதவை லாக் பண்ணிடுறான். இவன் வந்துட்டு அவசரமாக இங்கே வா கீழே வா நான் உங்ககிட்ட வர சொல்லணும்னு கூப்பிட்டு போகிறான். இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு அவங்ககிட்டே சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்கல. கீழே இருந்த ஒரு கை காட்டுறாரு. கீழே போகிறாரு.
கீழே போய் இந்த மாதிரி குரு ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம், போய் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஓடி வரான். ஓடி வரக்குள்ள பாக்கெட்ல இருந்து சாவி கீழே வந்துடுது, பைக் சாவி. அவங்க பைக்கிட்டு போய் தேடுறான், பைக் சாவி கிடைக்கல அவனுக்கு. இப்போ திருப்பியும் அங்கேயும் திருப்பி மண்டபத்துக்குள்ளே வரான், பைக் சாவி எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட கீ வாங்கிட்டு அவன் வண்டியை எடுத்துகிட்டு போகிறான். இந்த கல்யாண மண்டபத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருக்குது பைக்கில். கொஞ்சம் தூரம் போகக்குள்ளே பெட்ரோல் ட்ரை ஆகி இதாகிடுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஓரம் போட்டு போயிட்டு இருக்க பஸ்ஸில் ஏறி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறான். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிடறான். இது வரைக்கும் இருக்கட்டும்.